இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். Sama karangnya tadi. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, ஓ இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஓ துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, ஓ துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, நமக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு என்று சொல்லலாம் அமைதியாக பாடிட்டு இருக்கோம். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம உற்சாகத்தோடு பாட போகிறோம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வரும். சேர்ந்து பாடிய நாமத்தை உயர்த்துவோம். அவர் செய்த நன்மையை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் நமக்காக ஜீவனையே தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அவரை துதித்து பாட வந்திருக்கிற நாம் சத்தத்தை உயர்த்தி பாடி நாமத்தை உயர்த்துவோம். விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை நமக்கு தந்தார். விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி, என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி ஓ துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு,
புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி, துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தான். எல்லாரும் சொல்லி, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, சவால்கள் என்றும் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கிலையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, ஓ கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஓ
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் எல்லாரும் சேர்ந்து பாடி சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் தேவரீர் நீர் சகலமும் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கிலையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை அறிக்கை செய்து பாடுமா? கால வேலையில பாடுகிற வேலையில ஆண்டவர் விடுதலை தர உள்ளவரா இருக்கிறார். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்குப்பான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து நீர் நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர்
வானத்திலும் பூமியிலும் கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் சேர்ந்து பாடுவோம் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் வானத்திலும் எல்லாரும் சேர்ந்து பாடுறதான் ஆராதனை உமக்கொப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு நல்ல கையை தட்டி பாடுங்க சிறு பிள்ளைகள் நல்ல உற்சாகமா உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் நல்ல உற்சாகமா கை தட்டி வானத்திலும் பூமியிலும் சொல்லுவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் ஆராதனை ஆராதனை சேர்ந்து ஆராதனை ஆராதனை உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போம் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போம் ஆராதனை சேர்ந்து பாடுவோம் wonderful let the name of the Lord be glorified உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போம் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போம் மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே ஆராதனை சேர்ந்து ஆராதனை
நேசரே உம்மை உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி நடி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி நடி, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. சேர்ந்து பாடுங்க எல்லாரும். அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, நிச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஒன்று சேர்ந்து நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு எத்தனை மேன்மை ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி மகிமை அவர் ஒருவருக்கே, மாட்சிமை அவர் ஒருவருக்கே, எல்லா கணம் அவர் ஒருவருக்கே. Mighty God, Rimau Shadaraba Katiramau, Lishandanama Kadaramama, Lidanamama Kabaushikadanamama Katiramau. Amen. Mighty God, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி பலி நன்றி பலி. சேர்ந்து எல்லாரும் நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஒன்று சேர்ந்து எல்லாரும் நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா. mighty God, ஆராதனை சேர்ந்து உயர்த்துவோமா எல்லாரும். ஆராதனை ஆமென். ஆராதனை. வாயை திறந்து வார்த்தை உச்சரித்து சொல்லுங்க. ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடே ஆராதிப்போ உந்தன்
உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போம். mighty God, O Ramo Shagadhanama Gadirama Ladiraba Radhanama Ushigadhanama. நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. துதிக்கிற எந்த இடத்திலும், துதிக்கிற ஸ்தானத்துல அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும் அல்லவா. கர்த்தர் செய்த கிருபைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் நமக்கு செய்த எண்ணில்லாத நன்மைகளை நினைத்து நல்ல வாயை திறந்து ஆமென் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் செய்த கிருபைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Thank you Jesus. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். நல்லவர், வல்லவர், பெரியவர், மகத்துவர். ஆமென். பரிசுத்தர் எல்லோரும். ஆமென். பாத்திரர், மகத்துவர். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கு வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து பாடுங்க. பரலோகமே நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, கர்த்தாவே அங்கு வாழ்கிறீர். எஸ், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், சேர்ந்து துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், பாடுங்க. ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம்,
துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து. ஆமென். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து மகிமை எல்லா மகிமைக்கும் பாத்திரராமே. அவருடைய இனிய பிரசன்னம், அவருடைய இனிய சமூகம் இந்த காலை வேளையில இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் ஆமென். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவருடைய சமூகம் நம்ம எதிர்பார்க்கிறது. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, கர்த்தர் எனக்கு செய்த எண்ணில்லாத கிருபைகளுக்காக, கர்த்தர் எனக்கு செய்த எண்ணில்லாத மகத்துவத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் நம்மிடத்திலே கேட்கிறார். ஆமென். அவருடைய அற்புதமான கிருபை இந்த காலை வேளையிலே கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்படி நமக்கு பாராட்டின கிருபை எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. ஆமென். எத்தனை பெரியது. ஹalleluya, mighty God, mighty Jesus, mighty Jesus. எனக்கு விரோதமாய் எதிர்த்து வரும் 10,000 பேருக்கு நான் பயப்படேன். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய நம்பிக்கை பாருங்கள். காரணம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் அது வாய்க்காமல் போகும், அது வாய்க்காதே போகும். காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்கு முன்னே நடந்து செல்கிறவர். உங்களுக்கு முன்னே அவர் நடந்து உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை மாற்றி உங்களை துதிக்க செய்கிறவர், உங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறவர். மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற அற்புதமான நேசர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு விசை எங்களை படைக்கிறோம், ஒரு விசை எங்களை படைக்கிறோம் அப்பா. தேவன் விரும்புகிற ஆராதனை எது? சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிழையின்மையுமாய் தேவனுக்கு உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதானே தேவன் ஏற்கும், தேவன் விரும்புகிற ஆராதனை. தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்வீங்களா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். Lord, teach me, O Lord, to do the pleasing things which in your sight, O God. உம்முடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தருவீராக. தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாக இருப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு வினாடியும் இருக்க வேண்டிய தீர்மானம். ஞாயிறு காலையில வந்து கையை உயர்த்தி சொல்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கும் தேவனுக்கும், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு முக்கியமானது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன்,
பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்த வேண்டுமே. கேளுங்க, செம்மையான வழியில் என்னை நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. கேட்பீங்களா? உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, அருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலை கேளுங்க. அன்பின் சிகரமே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலை. நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த காலை வேளையில உம்மை தவிர எனக்கு வேறு ஒரு வழியும் இல்லை, நீதான்ப்பா என்னுடைய வழி என்று அவரை நம்பி வந்திருக்கிறபடியால் அவருடைய ஆறுதல் உங்கள் மேல் இறங்குவதாக. அவருடைய ஆறுதல் மேல் உங்கள் குடும்பத்தை தாங்குவதாக. அவருடைய ஆறுதல் உங்கள் பிள்ளைகளை தாங்குவதாக. இந்த காலை வேளையில அவருடைய ஆறுதலின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. கிருபையின் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆறுதலின் கரம் அமரட்டும் அப்பா. உம்முடைய அற்புதமான கரம், கடந்த நாட்கள் முழுவதும் நடத்தின கரம் இந்த புதிய நாளிலும் நடத்துவதாக என்று உமது அடியான் உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக, கட்டி எழுப்பப்படுவதாக. உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை முதல் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நினைத்து நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிப்போம். சங்கீதம் 30:11 வசனத்தை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். 30ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் வாசிக்கலாமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாயிராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். Amen. You have turned my mourning into dancing for me. You have taken off my sackcloth and clothed me with a joy. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில சங்கீதக்காரராகிய தாவீது அவர் கடந்து வந்த பல நெருக்கமான நெருக்கடியான பாதைகள் உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சங்கீதக்காரராகிய தாவீது சந்தித்த ஏராளமான நெருக்கமான நெருக்கடியான பாதைகள் உண்டு.
18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே பல காலகட்டங்களிலே கர்த்தருடைய கிருபையை சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பல நெருக்கமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் எனக்கு உதவ வேண்டும், கர்த்தர் என்னை தூக்கி எடுக்க வேண்டும். பல காலகட்டத்திலே அவர் அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய அற்புதமான கரம் பல நேரங்களிலே சங்கீதக்காரராகிய தாவீதை தூக்கி எடுத்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தேவனை துதித்து பாடின பாடல்களில் ஒன்று இந்த 30ஆம் சங்கீதம். அதுல அவர் சொல்றாரு, என்னுடைய துயரத்தை நீக்கி என்னை மகிழ்ச்சியினால் நிறைத்தீரே உமக்கு நன்றி என்கிறார். ஆங்கில பதம் அப்படி சொல்கிறது, யூ ஹேவ் டர்ன் மை mourning into dancing for me. You have taken off my sackcloth and clothed me with joy. என்னுடைய பயங்கரமான துயரத்தை நீக்கினீர். தமிழ் பதம் சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக நீர் மாற பண்ணினீர் என்று சொல்கிறார். வலது கரத்தை உயர்த்தவர்களிலே சொல்லலாமா? என்னுடைய துயரத்தை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றினீர், என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, மகிமையும் உமக்கே, கணமும் உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. சேர்ந்து துதியும் உமக்கே, அல்லேலூயா, கணமும் உமக்கே, அல்லேலூயா, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கணமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினேன். ஆமென். இந்த கால வேளையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் உங்கள் எல்லா துயரங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுங்க, உங்க துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறவர். சொல்லும் பொழுதே அதே ஒரு மகிழ்ச்சியா சொல்லாம அதே துயரத்தோட சொன்னா என்ன பண்றது? வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். வெளியே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாயிருப்பது போல உங்கள் முகபாவனை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளம் உடைந்து போய் சுக்குநூறா உடைஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்கள் நொறுங்கின இருதயத்தை பார்க்கிறவர். இந்த காலை வேளையில உங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவாராக என்று உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமென். தாவீது எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற மனிதன். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்களில் ஒன்று, பொதுவாக விசுவாச வாழ்க்கையில எவ்வளவுதான் நாம் வளர்ந்து வேகமாக உச்சியில இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது சந்தோஷமா பாடுவோம். ஆனால் சில தோல்விகள், சில நெருக்கங்கள், சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது ஆண்டவரை துதிக்கிற துதி குறைஞ்சிரும். ஆமென். ஆனால் இந்த கால வேளையில நாம் தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதாவது என் வாயில் இருக்கும் என்று சொல்லல, எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். 116 சங்கீதத்தினுடைய 12, 13 ஆகிய வசனம் எனக்கு பிடித்த நிறைய வசனங்கள்ல ஒன்று. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of salvation and call upon the name of the Lord. Amen. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா நெருக்கங்கள், துயரங்கள், புலம்பல்கள் இவைகளை மாற்றி நம்மேல் இருக்கிற இரட்டை கலைத்து மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற ஒரு அற்புதமான தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க வாழ்க்கையிலும் நிச்சயம் அப்படி செய்வார். ஆமென். இதுவரைக்கும் அற்புதமான காரியங்களை செய்தவர் நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் நமக்கு உண்டு. ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். உபத்திரம் இல்லைன்னு சொல்லல, உபத்திரம் உண்டு. எனக்கு பிடித்த நிறைய வசனங்களிலே ஒன்று பேதுரு 5:10, தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த பாடுகள், வேதனைகள் இவைகள்லாம் கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்ச காலம். ஆமென். ஒரு பக்தன் அழகா பாடினார், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. ஆமென். கஷ்டப்பாடு சகிப்பதினால். ஆமென். எத்தனை அற்புதம். பாடுறதுக்கு வாஞ்சியா தான் இருக்குது, ஆனா நேரம் நமக்கு இல்லை. ஆமென். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில நெருக்கங்கள், சில காலகட்டங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதக்காரர் இந்த 30ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல, தேவனே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீரே, என்னுடைய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றினீரே என்று சொல்வது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காலகட்டத்திலும் வாழ்க்கை எப்பொழுதுமே ஸ்மூத்தா இருக்குமானா இல்ல. பல்ல மேடுகள், ஏற்ற தாழ்வுகள், கரடு முரடுகள் இவைகளை எல்லாம் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்தோம். ஆமென். திரும்பி பார்த்தா நம்மளா இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க தோணும். நாம் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை கரங்களிலே ஏந்தி கொண்டு வந்தபடியினால்தான் இவ்வளவு நாள் நம்ம இன்றைக்கு நிக்கிறோம். சொன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தர் செய்த கிருபை தானே. ஆமென். நமக்கு வந்த பிரச்சனை எல்லாம், நமக்கு வந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம தப்பி வந்திருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை தான். ஆமென். உங்ககிட்ட சாட்சி சொல்றதுக்கு மைக்க கொடுத்தா நேரம் போதாது. ஆமென். நான் எப்பொழுதும் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா பெரிய ஆச்சரியம். எனக்கு வந்த பிரச்சனை, போராட்டத்தில் எப்பொழுதோ நான் மூழ்கி போயிருக்கணும். ஆனா நான் மூழ்காதபடி கர்த்தரனை தூக்கி எடுத்தார். எத்தனை உண்மை. 66ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது அற்புதமாய் சொல்கிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டேன். ஆமென். ஒரு காலத்தில் மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள், தீயை தண்ணீரை கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா?
வசனம் என்ன சொல்கிறது? இந்த துயரங்கள், இந்த புலம்பல்கள் இது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. இவைகளெல்லாம் தற்காலிகமானது. ஆமென். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். இந்த பாடுகள், வேதனைகள், நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து விடாதபடி அழைத்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய அற்புதமான கரம் சங்கீதக்காரராகிய தாவீதோடு சேர்ந்து சொல்ல முடியும், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். ஆமென். ரோமர் 8:18 விதமாக சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு, கர்த்தரை இன்னும் பற்றி கொள்வதற்கு சில நேரங்களிலே தேவன் நமக்கு அனுமதிக்கிற சில காரியங்களாக இருக்கலாம். ஆமென். சங்கீதக்காரராகிய தாவீது அதை சொல்லும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. 119 சங்கீதத்தினுடைய 67 வசனத்தில், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். 67 வசனத்தில் சொல்லும் பொழுது 71 வசனம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்கிறார். 67 வசனத்தில் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக நான் வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். சில நேரங்களிலே ஆண்டவருடைய தேவாதி தேவனுடைய வழியை விட்டு வழி விலகி செல்லுகிற சூழ்நிலைமை வரும்பொழுது சில நேரத்திலே கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியால் சில சிட்சைகளை, சில தாமதங்களை, சில இழப்புகளை ஒருவேளை கர்த்தர் அனுமதிக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே கர்த்தர் நம்மை தள்ளிவிட்டார், நம்மை வெறுத்து விட்டார், நம்மை தூரே தள்ளிவிட்டார் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? தகப்பன் சிட்சியாதிருந்தால் நீங்கள் வேசி பிள்ளைகளாய் இருந்து இருப்பீர்களே என்று ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? சில சிட்சைகள், சில இழப்புகள், சில தாமதங்கள் இன்னும் கர்த்தரை பற்றி கொள்வதற்கு அவைகள் ஏதுவாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில வருகிற சில தோல்விகளை கண்டு, சில இழப்புகளை கண்டு, சில தாமதத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து விடாதபடி கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ஆமென். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளே. ஆமென் சொல்லலாமா? ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைக்கான கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. சேர்ந்து பாடுங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தாங்கிடம் பலந்தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. சொல்லுங்க. நன்றி
ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எந்த காரியங்களிலும் கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பதற்காக, இன்னும் அவரோடு கூட கிட்டி நெருங்குவதற்காக என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைமைகளுக்காக நன்றி என்று நாம் அவரை பற்றி கொள்வோமானால், சங்கீதக்காரராகிய தாவீதை போல நாமும் அவரை துதிக்க முடியும். என்னுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா, ஆமென். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:12 துயரத்தின் நடுவின் பாதையில் செல்லும் பொழுது நம்மை சுத்திகரிக்க வேண்டிய அனுபவத்தை யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சில நெருக்கடிகள், சில துயரங்கள், புலம்பலின் அனுபவங்கள் வாழ்க்கையில வருமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இன்னும் அவரிடத்தில் கிட்டி நெருங்குவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். அவரை விட்டு தூரம் விலகுவதை அல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அன்புக்கு எதிராக எவ்வளவு தொலைவுக்கு நீங்க போயிருக்கலாம், ஆனால் என் மகன் என் மகள் மனம் திரும்பி என்னிடத்தில் வரமாட்டாளா என்று அவர் அங்கலாய்ப்போடு ஆவலோடு இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆதலால் உங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வசனம் சொல்கிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய சூழ்நிலைமைகளை முற்றிலுமாய் மாற்றி நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புகிற அற்புதமான தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லாமா? விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறுக்கிடுகிற பலவிதமான நெருக்கங்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், துயரங்கள், இவைகளின் வழியே நாம் கடந்து செல்லும் பொழுது சோர்ந்து போய் துவண்டு போய் முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு விலகி தூர போய்விடாதபடி நாம் அவரை கெட்டி நெருங்கி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. கல்வாரி சிலுவையை சுமர்ந்து அந்த வீதியிலே அவர் செல்லும் பொழுது ஸ்திரீகள் அவரை பாடுகளை நினைத்து வேதனையோடு அழுது புலம்பின பொழுது, எருசலேமின் குமாரத்திகளே, ஏன் எனக்காக அழுகிறீர்கள்? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். ஆமென். உங்கள் வழிகள் சீரமைக்கப்படுவதாக, உம்முடைய வழிகள் செப்பனிடப்படுவதாக, இன்னும் நீங்கள் கர்த்தரிடத்திலே நெருங்கிக் கொள்வதற்காக நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில வருகிற பலவிதமான துயரத்திற்கான பல காரணங்கள் பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழுகைக்கான, புலம்பலுக்கான, துயரத்திற்கான பல காரணங்களை வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலவெளியிலே உங்கள் மத்தியிலே ஒரு 3 சூழ்நிலைமைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு துயரத்தை மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க. He shall turn the lamentation. துயரத்தை மாற்றுகிற அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த துயரம் ஏன் குறிக்கிடுகிறது? பல காரணங்கள் உண்டு. ஒரு 3 காரணத்தை நான் சொல்கிறேன். நம்பர் 1, துணிகரத்தினால் துயரம். சத்தமா சொல்லுங்க. துணிகரத்தால் வருகிற துயரம். நம்பர் 2, துர்ச்செய்தியினால் வருகிற துயரம். சத்தமா சொல்லுங்க. துர்ச்செய்தியினால் வருகிற துயரம். நம்பர் 3, துக்கத்தால் வருகிற துயரம். சொல்லுங்க. என் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றினீர். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துயரங்களை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியினால், இரட்டை கலைத்து மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற அற்புதமான தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில நம்மை கிழந்து சோர்ந்து போய் இடிந்து போன சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை உங்கள் மேல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் கட்டப்படுவீர்கள், கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். சில துயரங்கள், சில புலம்பல்கள் உங்களை நிலைகுலைய செய்யலாம். பரிசுத்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இந்த காலை வேளையிலே இந்த துயரம், இந்த அழுகை, இந்த புலம்பல் ஏன் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது? 3 காரணத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். அதில் ஒன்று, துணிகரத்தினால் வருகிற துயரம். ஆமென். என்னோடு கூட 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 51ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். ஆமென். Make me hear to joy and gladness be satisfied. Let the bones which you have broken rejoice. Amen. சங்கீதக்காரராகிய தாவீது தேவனுடைய சன்னிதானத்திலே விழுந்து புரண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் என்ன? நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சத்தமா அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுனுடைய எலும்பை நொறுக்கினார் என்று சொல்கிறார். எலும்பை நொறுக்கினார் அப்படின்னா ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம், எலும்பு உடைஞ்சு போற அளவுக்கு ஒரு துயரமான ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவர் எதிர்கொண்ட பொழுது தேவனை நோக்கி கதறுகிற ஒரு வார்த்தை. தாவீது தேவனை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதர். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற, தேவனை நேசிக்கிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு அற்புதமான மனிதர். சத்தமா இல்லையே சொல்லுங்க. அவருடைய சங்கீத பாடல்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிக்கிற காரியமோ துணிகரமான பாவமோ என் வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. தேவனே, என்னை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. 19ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்திலே அவருடைய பாடலின் ஜெபத்திலே ஒன்று, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபங்களில் ஒன்று, தகப்பனே என்னை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காரும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பாடி துதிக்க கூடியவன். ஆமென் சொல்லுங்க. இப்படி ஜெபித்தவனுடைய வாழ்க்கையில எப்படியோ ஒரு துணிகரமான பாவம், விபச்சார பாவம் நுழைந்ததினாலே அவனுடைய மனசாட்சி அவனை துடிக்க துடிக்க கொன்றது. ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அற்புதமான மனிதர், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தவர், அடிக்கடி சொன்னவர், ஆண்டவரே நாம துக்கப்படுத்திடக்கூடாது, நாம வேதனைப்படுத்திடக்கூடாது, துணிகரமான பாவம் எனக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு பலமுறை ஜெபித்தவர். ஆனால் எப்படியோ இந்த துணிகரமான பாவத்தில் ஒரு நாள் விழுந்தார். ஆமென். இந்த துணிகரமான பாவத்தை அவன் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்திலே கர்த்தர் அனுப்பி, நீயே அந்த கொடிய பாதகன். ஹல்லேலூயா. நாத்தான் வந்து ஒரு கதை சொல்றார். ராஜா, ரொம்ப வசனமா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஏன் சொல்லுங்க, என்னாச்சு? நம்ம ஊர்ல ஒரு ஏழை ஒருத்தன், அவனுக்கு இருந்ததே ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஏழை அதே ஊர்ல ஒரு பெரிய பணக்காரனும் இருக்கிறான். அவனுக்கிட்ட ஏராளமான ஆடுகள் இருக்குது. இந்த பணக்காரன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். வந்த விருந்தாளிக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு தாங்கிட்ட இருக்கிற ஏராளமான ஆட்டுல ஒரு ஆடு எடுத்து சமையல் பண்றதுக்கு பதிலா இந்த பணக்காரன் பாருங்க, கொஞ்சம் கூட
ஈவிறக்கம் இல்லாம அந்த ஏழைகிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்று கண்ணு இருக்கிற அந்த ஆட்டை எடுத்து விருந்து படைச்சிட்டான் அப்படின்னு உடனே தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமென். உடனே நாத்தான் தாவீதுக்கு நேரா கையை நீட்டி, நீயே அந்த கொலை பாதகன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உணர்த்துவதற்காக என்னை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை தாவீதுக்கு நேரா புறப்பட்டு வந்த நிமிஷம் முதற்கொண்டு அவனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கின. அல்லேலூயா. அவனுடைய மனசாட்சி அவனை கொன்றது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனுடைய மனசாட்சி அவனை கொன்றது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு விசுவாசி ஒரு சின்ன பாவம் உள்ள நுழைஞ்சாலும் போதும் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உறுத்துனா நல்ல விசுவாசின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. உறுத்தலைன்னா கள்ள விசுவாசி. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்ல மாட்டேங்க. உறுத்துதா, ஐயோ ஒரு சமாதானமே இல்லாம போச்சு, தேவையில்லாத ஒரு பொய் பேசிட்டேன், உறுத்துதா? உறுத்துனா கர்த்தரோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாது சுந்தர் சிங் அவர் எழுதுகிற புஸ்தகத்துல ஒரு காரியத்தை கோடிட்டு காண்பிக்கிறார். நான் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறேன். எதிர ஒரு குளத்துல ஒரு மனிதன் குளித்து கொண்டிருக்கிறான். நல்லா மூழ்கி குளிக்கிறான். மேல வர்றான், கீழே போறான், உள்நீச்சல் போறான், எல்லாம் போறான். கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கரைக்கு ஏறி வரான். ஏறி 2 கையில 2 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு நடக்கிறான். நடந்து என்னை கடந்து போறான். தண்ணியில மூழ்கி நீச்சல் அடிக்கும் பொழுது கொஞ்சம் கூட களைப்பு இல்லாம அவ்வளவு மூழ்கினா, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்குள்ள 2 பக்கெட் தண்ணி தான் கையில. ஆனா மேல் மூச்சு வாங்குது, கீழ் மூச்சு வாங்குது, நடக்க முடியல. அந்த தண்ணியை சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு போறான். ஆமென். அவர் என்ன எழுதுறாரு, பாவத்துல மூழ்கி இருக்கிற மனுஷன் எவ்வளவுதான் பாவத்தில் இருந்தாலும் அவனை அது ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஐ மீன், அவனுடைய மனசாட்சி அவனை அது குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை. ஆனால் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிற ஒரு மனுஷன் கொஞ்சம் தண்ணி தான் கையில வச்சிருக்கிறான். அதை சுமந்துன்னு போறதுக்குள்ள மேல் மூச்சு வாங்குது, கீழ் மூச்சு வாங்குது. எதை காட்டுகிறது? பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு விசுவாசி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற ஒரு விசுவாசி கொஞ்சம் தண்ணியை கையில எடுத்துட்டு போனாலும் நடக்க முடியாது, மேல் மூச்சு வாங்கும், கீழ் மூச்சு வாங்கும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு அடையாளம்னு எழுதுறார். ஆமென் சொல்லலாமா? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதா? இல்ல மூழ்கி இன்னும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறீங்களா? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீயே இந்த கயவன், நீயே இந்த கொடியவன் என்று எச்சரித்த பொழுது குற்ற உணர்வு அவனை துடிக்க வைத்தது. துடிக்கிறான், அலறுகிறான், புலம்புகிறான். ஐயோமை நான் வேதனைப்படுத்தி விட்டேனே, இந்த துயரம் என்னால் தாங்க முடியவில்லையே, இந்த புலம்பல் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லையே, தகப்பனே உம்மை விட்டு தூரம் பிரிக்கிற இந்த பாவத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே. துடித்தான், அலறினான். சத்தமாமேன் சொல்லுங்க. அலறினான். ஆமென். அலறினான். 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவியாக்கினார் இல்ல, பாவமாக்கினார். ஆமென். சத்தமாமேன் சொல்லுங்க. உலகத்தினுடைய பாவம் ஒரு வினாடி இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவினுடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. ஆமென். காரணம், தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன் நாம் ஆராதிக்கிற அருமை தேவன். ஆமென். இயேசுவின் மேல் உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவினுடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்ட பொழுது இயேசு துடித்தார். ஆமென். அவர் துடித்து சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். ஹல்லேலூயா.
அந்த ஒரு வினாடி பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஒரு வினாடி இயேசுவால் தாங்க முடியல. சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? காரணம், பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி என் முகத்தை மறைக்கிறது. ஆமென். மறைக்கிறது. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா நீதான் அந்த பாவின்னு சொன்ன உடனே கீழே அழுது புரண்டு உருண்டு வஸ்திரத்தை கிழிச்சு அவன் எழுதின பாடல் தான் சங்கீதக்காரராகிய தாவீது எழுதின பாடல் 51ஆம் சங்கீதம். ஆமென். அதுலதான் அவர் சொல்றார் 8ஆம் வசனத்துல, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய உள்ளம் வாதித்தது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. உள்ளம் வாதித்த பொழுது, ஐயோ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேனே, பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போல ஆண்டவர் கிட்ட வந்தார். ஆமென். உள்ளம் வாதித்த பொழுது ஆண்டவரை பிடிச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. யூதாஸ்காரியத்தினுடைய உள்ளம் வாதித்தது. குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனேன்னு அவனுடைய உள்ளம் வாதித்த பொழுது இயேசு கிட்ட ஓடி வந்திருந்தா கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆமென். ஆனா இயேசு கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. பாருங்க, போய் தற்கொலை செய்து கொண்டான். எத்தனை பரிதாபம்! தாவீதினுடைய வாழ்க்கையில தன்னுடைய உள்ளம் வாதித்த பொழுது ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துட்டார். தகப்பனே நான் மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். 3ஆம் வசனம் பாருங்க, 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. I acknowledge my transgressions, my sins is ever before me. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அவர் சொன்னாரு 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. எனக்கு முன்பதாக கர்த்தரை எப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீது இப்ப சொல்றாரு, என் பாவம் எப்போது எனக்கு முன்பதாக நின்று என்னை துக்கப்படுத்துது, வேதனைப்படுத்துகிறது, என் எலும்புகள் நொறுங்கி போயிற்று. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நீ தூரம் போயிருக்கலாம். பொல்லாத பிசாசு உனக்கு குற்ற உணர்வை கொடுத்து இனி நீ இயேசுவிடத்தில் வரவே முடியாது, இயேசுவை நோக்கி ஆராதிக்கவே முடியாது, அவருடைய பெயரை உச்சரிக்கவே முடியாது. ஆகவே இப்படியே நல்ல பாவத்துல மூழ்கி போயிட்டேன்னு சொல்லி உங்களை குற்ற உணர்வுப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய அன்பு உனக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய அன்பின் வார்த்தை உனக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. உன்னை இன்றைக்கும் அணைத்து கொண்டு உன் பாவங்களை மன்னித்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு அவர் இன்றைக்கும் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் வல்லவராகவே இருக்கிறார். 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பை நடப்பித்தேன். நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், துயரம் அவனை நிலைகுலைய செய்தது, பாவம் அவனை நிலைகுலைய செய்தது. ஆனால் இந்த துயரத்தை போக்குவதற்கான வழியை தாவீது அவர் பிடித்து கொண்டார். தேவ சமூகத்தை அண்டி கொண்டார். ஆமென் சொல்லலாமா? இந்த காலவேளையில் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கம் மிகுந்தவர், மனதுருக்கம் உள்ளவர். உன்னுடைய பாவம் கார்மேகம் ஒன்றிருந்தாலும் அவைகளை எல்லாம் நீக்குவதற்கு, உன் பாவம் சிவேரென்றிருந்தாலும் அவைகளை எல்லாம் பஞ்சை போல மாற்றுவதற்கு அவருடைய இரக்கம் இன்றைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் அவரை விட்டு தூரம் போகிற வழியை விட்டு அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது சங்கீதக்காரராகிய தாவீதை போல நீங்களும் சொல்ல முடியும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினேன். அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். என் புலம்பலை
ஆனந்த களிப்பாக மாற்றுகிற என் ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி. ஆமென். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், 51ஆம் சங்கீதத்தினுடைய 11:12, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லாமா? எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். இந்த காலவெளியில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நுழைந்தது நிமித்தம் ஆண்டவரை விட்டு தூரம் பிரிக்கிற அனுபவத்தில் நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில இரட்சண்ய சந்தோஷம், உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று கெஞ்சி கேட்ட சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் கிருபை செய்தாரா இல்லையா? சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு கிருபை செய்த தேவன் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார். நீங்கள் திரும்பி வருவீர்களானால் உங்களுடைய துயரங்களை மாற்றி மகிழ்ச்சியினால் இடை கட்டுவதற்கு அவர் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். நல்ல சத்தமர் ஆமென் சொல்லலாமே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்கு செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே சொல்லுங்க. அகமகிழ்ந்தே கர்த்தோ நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, அகமகிழ்ந்தே கர்த்தோ நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. உண்மையாய் மனம் திரும்பி தேவ இரக்கத்தை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே புலம்பலை துயரத்தை மாற்றுவார். ஆமென் சொல்லலாமா? உண்மையாய் தேவ இரக்கத்தை தேடி தகப்பனே என்று அவரிடத்துல வந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க. அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமென். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் அல்ல. அறிக்கை செய்வது நல்ல அனுபவம். அதைவிட நல்ல அனுபவம் அறிக்கை செய்த பாவத்தை விட்டு விடுவது நல்ல அனுபவம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்கிறது. He that covereth his sin shall not prosper. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த காலவெளியிலே சபையே உன்னுடைய துயரங்களை புலம்பல்களை மாற்றி மகிழ்ச்சியினால் இடை கட்டும்படியாக ஆண்டவருடைய இரட்டை கலைத்து மகிழ்ச்சியினால் உங்களை இடை கட்டும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், பொல்லாத சாத்தான் உங்களுக்கு குற்ற உணர்வை கொடுத்து உங்களை தேவனிடத்திலே தேவனுடைய அன்பிண்டையிலே மீண்டும் வராதபடி உங்களை தள்ளி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கே இரட்சண்ய நாள். ஆமென். இதுவே அனுக்கிரக காலம். கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போகாதபடி கர்த்தருடைய அன்பை நீங்கள் சார்ந்து கொள்வதை தான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. துணிகரத்தினால் வந்த துயரம். இரண்டாவது ஒன்றை சொன்னேன். என்ன சொன்னேன்? துர்ச்செய்தியினால் துயரம். The lamentation by evil report. ஆமென். என்னோடு கூட என்னாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Numbers, the 14th chapter. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். All the congregation lifted up their voice and cried
the people wept that night. சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஆமென். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? சுமார் 30 லட்சம் ஜனங்கள், என்ன கவனிங்க, சுமார் 30 லட்சம் ஜனங்கள், பெரும்பாலான ஜனங்கள் ரா முழுவதும் அலறினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். ஆமென். இந்த வேத பகுதியை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அற்புதமாய் சுமார் 430 வருடம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த ஜனங்களை ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாய் மீட்டார். கையை உயர்த்தல சொல்லாமா? ஆச்சரியமாய் மீட்டார், அற்புதமாய் மீட்டார். அவர்களை நடத்தின பாதைகளை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாய் இருக்கிறது. சுமார் 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை நடத்தினாராம் வனாந்திரத்தில். ஆமென். வனாந்திரத்திலே நடத்தினார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக அந்த ஞான கண்மலை அவர்களோடு கூட சென்றாராம். எத்தனை ஆச்சரியம்! நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு பிரவேசிப்பதற்கு வெறும் 40 நாட்கள். ஆமென். ஆனால் அந்த வழியிலே அவர்களை நடத்தினால் மீண்டுமாக யுத்தத்தை கண்டு எதிராளிகளை கண்டு அவர்கள் சோர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி 40 வருடம் அவர்கள் சுற்றி வனாந்திரத்திற்குள் வரும்படி கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆமென் சொல்லலாமா? சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை நாம் துரிதமாய் பெற்றுக்கொள்ளாமல் சில கால தாமதங்கள், சில நெருக்கடியான சூழ்நிலையின் பாதையிலே கர்த்தர் நடத்தும் பொழுது அவருடைய நடத்துதலை கண்டு நாம் முறுமுறுக்காதபடி கர்த்தரனை அற்புதமாய் நடத்துவார் என்று அவருடைய கரத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலில் இருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் கானானுக்கு வரக்கூடிய அந்த வழி சீக்கிரத்திலே அவர்கள் சேரக்கூடிய வழியிலே அவர்களை கர்த்தர் வரவிடாமல் அவர்களை சுற்றி நடக்க வைத்தார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். சத்தமா இல்லையே சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்கு போகக்கூடிய அந்த 40 நாள் யூஷுவல் ஒரு நார்மல் ஜர்னி 40 நாள். ஆனால் கடந்த நாட்களிலே இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்கு பஸ்ஸில் போகும்பொழுது 7 மணி நேரத்தில் அந்த இடத்தை கடந்தோம். அந்த இடத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அந்த வனாந்தரமான எந்த பக்கத்தில் திரும்பினாலும் வனாந்தரம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் மலைகள், அப்படிப்பட்ட கடுமையான இடத்துல கர்த்தர் தேவ ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். என் தேவ ஜனங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தின அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கிட்ட வந்துட்டாங்க. சுற்றி 40 வருஷம் பிரயாணம் பண்ணி கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தா அவர்கள் கானானை சுதந்தரிக்கணும். மோசே வேவுக்காரர்களை 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை அனுப்புகிறார். வேவு பார்த்து வாருங்கள் என்று தலைமை தாங்கி நடத்தி வந்த தலைவர்கள் அவர்களை அனுப்புகிறார்கள். 12 பேரை யோசுவா தெரிந்து கொண்டு அனுப்புகிறான். அதுல போய் பார்த்து விட்டு 10 பேர் பெரும்பான்மையினர் ஒரு செய்தியை சொன்னார்கள். கலக்கமான செய்தி சொன்னார்கள். அந்த தேசம் நல்ல தேசம், அந்த இடம் சந்தேகமே இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனால் நாங்கள் ஏனோக்கியரின் புத்திரரை பார்த்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆமென் சொல்லலாமா? அதனால அந்த தேசத்துக்கு நம்ம போவது சந்தேகம், போகவே முடியாது. காரணம், அங்க ஏனோக்கியர் ஒவ்வொருவரையும் பார்த்தா அவர்கள் உயரமாக ராட்சதர்கள் போல இருக்கிறார்கள். அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. சத்தமா இல்லையே சொல்லாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 கோத்திரத்திலிருந்து
ஒரு கோத்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம், சராசரியா 8 லட்சத்தில் இருக்கிற ஜனங்கள்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி போய் வேவு பார்த்து வாருங்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நபர் சாதாரண நபரா இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? நல்ல தேறினவரா, வாட்டம் சாட்டம் உடையவரா, நல்ல விசுவாசத்துல நிறைஞ்சவரா கூட இருந்திருக்கலாம். சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட 10 பேர் வந்து சொன்னாங்க, உண்மைதான், அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசம் வளமான தேசம், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை பரப்பினார்கள். வீட்டில் போயிட்டு என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா துர்ச்செய்தியை பரப்பினாங்க. நிச்சயமா நமது தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. காரணம், அங்க ராட்சதர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பார்வைக்கு, எங்க பார்வைக்கு அவர்கள் ஏனோக்கியரின் புத்திரர், நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. தற்போது என்ன பார்த்தார்களோ அதையும் மிகைப்படுத்தினார்கள். இதுவரைக்கும் பார்த்த மகத்துவத்தை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டாங்க. செங்கடல் பிரிந்தது, யோர்தான் பிரிந்தது, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, ஏராளமான காடைகள் வந்து குமிந்தது. அதெல்லாம் மறந்துட்டு தற்பொழுது பார்த்தவைகளை மிகப்படுத்தினாங்களே தவிர இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளை மறந்து போனார்கள். ஆமென். இந்த துர்ச்செய்தியை ஜனங்கள் கேட்ட பொழுது ரா முழுவதும் அழுது புலம்பி துயரத்திலே மூழ்கி போனார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க, காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க, இல்ல, அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசத்தை நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. நம்மோடு கூட இருக்கிறவர் நிச்சயம் அதை நமக்கு தருவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? பாருங்கள், ரெண்டு பேர் நற்செய்தியை சொன்னாங்க. ஏன்னா தற்பொழுது பார்த்தவைகள் மிகைப்படுத்தப்பட்ட காரியமாயிருந்தாலும் இதுவரைக்கும் எங்களை நடத்தின கர்த்தர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர்கள் சொன்ன நற்செய்தி என்ன? இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் உங்களை இனிமேலும் நடத்த வல்லவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து பாடுவோம். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. 10 பேருடைய வார்த்தையினால ஜனங்கள் ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம். யோசித்து பாருங்க, சுமார் 30 லட்சம் ஜனங்க ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தா எவ்வளவு பெரிய கூக்குரல், எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய துயரம். 10 பேருடைய வார்த்தையினாலே, துர்ச்செய்தியினாலே அவர்கள் கலங்கி போனார்கள். ஆமென். ஆனா 2 பேர்ட்ட நற்செய்தி இருந்துச்சு. சத்தம் ஆமென் சொல்லுங்க. 2 பேர்ட்ட நற்செய்தி இருந்துச்சு. எத்தனை உண்மை! இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்க திரும்பினாலும், எந்த நியூஸ் பேப்பர் திரும்பினாலும், எந்த சேனல் திருப்பினாலும் துர்ச்செய்தி பரம்பி கிடக்கிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் உங்க கையில, என் கையில நற்செய்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். நற்செய்தி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தினார், இனிமேலும் எங்களை நடத்துவார். இந்த காலவெளியில உள்ளம் உடைஞ்சு போய், சுக்குநூறா உடைஞ்சு போய், எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா?
பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை கரடுமுரடாய் இருந்தாலும் நிச்சயமாய் சங்கீதக்காரராகிய தாவீதை போல நம்மளும் சொல்ல முடியும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக நீர் மாற்றினீர். ஹல்லேலூயா. கர்த்தர் என் இரட்டை கலைத்து என்னை மகிழ்ச்சியினால் உடுத்தினீர் என்று சங்கீதக்காரராகிய தாவீது சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவர். ஆமென் சொல்லலாமா? துர்ச்செய்தியினால் துயரம். ஆமென். எத்தனை துயரம் சொல்லி இருக்கிறது வரைக்கும்? என்னென்ன சொன்னேன்? துணிகரத்தால் துயரம், துர்ச்செய்தியினால் துயரம். மூன்றாவது என்ன சொன்னேன்? துக்கத்தால் துயரம். ஆமென். The lamentation of grief. என்னோடு கூட ஏசாயா 38 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The prophetic book of Isaiah 38 chapter, the 14th verse நான் வாசிக்கிறேன். ஏசாயா 38:14. நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயினேன். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். ஹல்லேலூயா. Like a crane or a swallow, so I did chatter, I did mourn as a dove, mine eyes fail with a looking upward. O Lord, I am oppressed, undertake for me. Amen. எசேக்கியா ராஜா வியாதியின் படுக்கையில் இருந்த பொழுது அவனுக்கு நேரே புறப்பட்டு வந்த வார்த்தை அவனை அதிக துக்கமடைய செய்தது. எசேக்கியா ராஜா வியாதியின் படுக்கையில் இருக்கிறான். ஒரு பிளவை ஏசாயா சொன்னார், அந்த பிளவையின் மேல் அத்திப்பழத்தை கொண்டு வந்து போடுங்கள், அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் போடுங்கள், அவன் சுகம் பெறுவான் சொல்லியிருந்தார். ஆமென். அந்த பிளவை some sort of cancer, கேன்சர்ல படுக்க சாகிற நேரம், சாவை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு நேர புறப்பட்டு வந்த வார்த்தை, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவனுடைய வாழ்க்கையிலே சாவு முன்குறிக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் சொல்றார், நீர் மரித்து போவீர். பாருங்கள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை. வேதனையின் மத்தியில், துயரத்தின் மத்தியிலே அவன் வேதனையோடு சொன்ன ஒரு வார்த்தை தான் ஏசாயா 38:14. அதில் அவர் சொல்றாரு, நமுட்டை போலும். நமுட்டை போலனா ஒரு விதமான பேர்டு, ஒரு விதமான பறவை. நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். அல்லேலூயா. என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்கப்பா. ஒருவேளை இந்த கால வேளையில டாக்டர் சொல்லியிருக்கலாம், நீங்க ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கிறீங்க, இப்படியே போனா சீக்கிரமா உங்க சரீரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஒருவேளை டாக்டர்ஸ் ரிப்போர்ட் உங்களுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பரம வைத்தியர். அல்லேலூயா. அந்த பரம வைத்தியரை நோக்கி மரணம் முன்குறிக்கப்பட்ட மனிதனாகிய எசேக்கியா தேவனை நோக்கி கதறுகிறான். நமுட்டை போலும் தகவலான் குருவியை போலும் தேவனே, நான் உம்மை நோக்கி கூவுகிறேன், புறாவை போல புலம்புகிறேன். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. எதை போற புலம்புறாராம்? புறா புலம்புறது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானே? புறா புலம்புறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? புறா ஒரு இடத்துல புலம்புச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சுன்னா அங்கே புறா இருக்குன்னு. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல இதுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு பேசேஜ் இருக்கு. அந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய புறா வந்து உட்காந்துருக்கு. ஆமேன். அது கத்திக்கிட்டே இருக்கும். ஆமேன். ஒரு முறை டாலி சொன்னால் அங்கே வலையை போட்டு அந்த புறாவை வர விடாமல் தடுத்துடணும், அந்த இடத்தையே நாசப்படுத்துது.
நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய இடத்துல இந்த புறா உட்காரத்துக்காக நம்ம தடை பண்ணணும், அது இருந்துட்டு போட்டோம். ஆமென். புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கதினால் பூத்து போயின, என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும். உள்ளம் உடைஞ்சு போய், ஒருவேளை இந்த காலை வேளையில என்னுடைய காரியம் எப்பொழுது மாறும், என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் வருமா, என்னுடைய காரியத்தில் ஒரு சுபிட்சம் வருமான்னு சொல்லி உள்ளம் உடைஞ்சு போயிருக்கலாம். எசேக்கியாவை போல என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்கப்பா. வெளியே தலை காட்ட முடியல ஆண்டவரே, அவமானம், நிந்தை, கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. தகப்பனே, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று எசேக்கியாவை போல ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். சித்தவர் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வியாதியினுடைய கோரம் இன்னும் சில நாட்களில் மரணத்தை சந்திக்க போகிற நேரம், தேவனை நோக்கி புலம்பி அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காரியத்தை மேற்போட்டு கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க காரியத்தை மேற்போட்டு கொள்வார். ஆமென். 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். I forgotten as a dead man out of mind. I am like a broken vessel. I am like a broken vessel. உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாருக்கும் தேவைப்பட்டீர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாராலும் வரவேற்கப்பட்டீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் உடைந்த பாத்திரத்தை போல, தூக்கி வெளியே போட்டால் நல்லது என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் உங்களை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். 69ஆம் சங்கீதத்தினுடைய 20ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிற அற்புதமான வார்த்தை, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவரும் காணேன். ஆமென். Reproach hath broken my heart. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஆமென். உங்க எதிர பார்க்கறதுக்கு தோத்திரம்னு சொல்லி பிரைஸ் தி லார்ட் சொல்ற ஆட்கள் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு விரோதமா பேசுற பேச்சு உங்க இருதயத்தை சுக்குநூறா உடைச்சு போட்டிருக்கலாம். ஆமென். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எசேக்கியா உடைந்த பொழுது அவன் சொன்னான், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். இந்த காலை வேளையிலே உங்கள் காரியத்தை மேற்போட்டு கொள்கிற ஒருவர் உங்களோடு இருக்கிறார். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென். அவர் உன்னை ஆதரிப்பார். யார் உங்களை நிந்தித்தார்களோ, யார் ஏளனம் பண்ணினார்களோ, யார் பரியாசம் பண்ணார்களோ, அவர்களுக்கு முன்பதாக உங்களை உயிருள்ள சாட்சியாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என்னை நகோமி என்று ஏன் சொல்லுகிறீர்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், நான் நிறைவுள்ளவளாய் சென்றேன், குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் என்று புலம்பின நகோமியினுடைய வாழ்க்கையை அப்படியே கர்த்தர் மாற்றி அவருடைய வாழ்க்கையை சோலைவனமாக கர்த்தர் மாற்றவில்லையா? நம்பிக்கை இழந்த நகோமிக்கு ஒரு சுபிட்சத்தை கர்த்தர் தர முடியுமானால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் தர முடியாது? ஹல்லேலூயா. என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று அவரை சார்ந்து கொள்வீர்களானால் தாவீதை போல நம்மளும் சொல்ல முடியும், கர்த்தர் என் புலம்பலை மகிழ்ச்சியாய் மாற்றினார். ஆமென். எழும்பி நிற்போமா, தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரோடும் கூட இந்த கால வழியிலே நம்மோடு கூட இடைபெற்றிருக்கிறார். எசேக்கியா சொன்ன வார்த்தை பாருங்கள், ஏசாயா 38:17, ஓ கர்த்தருடைய 38:20, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதினான். பாருங்கள், நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன வார்த்தை வந்த பொழுது, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சொன்ன பொழுது எசேக்கியா சொல்கிறான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீதவாதியங்களை வாசித்து பாடுவேன். எத்தனை ஒரு அற்புதமான அனுபவம்! நல்ல உற்சாகமாக ஒரு பெரிய கரங்களை தட்டி, நிச்சயம் கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். இந்த காலை வேளையில பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை எனக்காகவே என்னை நோக்கி வந்தது. என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் துயரத்திற்கு காரணம் சில நேரத்தில் என்னுடைய துணிகரம், பலவிதமான துர்ச்செய்தி, பலவிதமான துக்கங்கள். ஆனாலும் என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்காக ஜெபியுங்கள் பாஸ்டர் சொல்கிற உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அற்புதமான கரம் இப்பொழுதே கரங்களை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. உயரத்தில் இருந்து அவர் கையை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை கையை தூக்கிவிட்டார் என்று சொல்வது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்துக் கொள்ளும், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்று கேட்ட எசேக்கியாவுடைய வாழ்க்கையை சுபிட்சமாய் மாற்றினது போல என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்ற தாவீதுடைய வாழ்க்கையை மாற்றினது போல உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.